ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 டிஃபரன்ஷியபிலிட்டியில் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா லாகரித்மிக் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் இன் பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்கிறத எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா, பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் டூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் தர். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸுங்கிறதையும் வித் ரெஸ்பெக்ட் டு தேர்ட் வேரியபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஈக்குவேஷனையும் வித் ரெஸ்பெக்ட் டு தேர்ட் வேரியபிளில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிளையுமே தேர்டு வேரியபிள் கூட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ், ஜென்ரலாக நம்ம வந்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தனியாக ஒய் தனியாக இருக்குது. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எதால் பண்ண முடியும், வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் தான் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி இதை வந்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டி ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னா ஃபஸ்ட்டு டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ டிடியும் டிடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிஒய் பை டிடி அதாவது ஒய் வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டி டிவைடட் பை எக்ஸ் வேரியபிளை வித் ரெஸ்பெக்ட் டு டியால் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிவைடில் எழுதினா தான் அதுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா, இவ்வளோ தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் டூ வேரியபிள்ஸை தேர்டு வேரியபிளில் ரிலேட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அதை வந்து எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கொடுத்துருக்குறாங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ஒய்யும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அதுக்கப்புறம் டிவைடில் எழுதுறோம். ஃபஸ்ட்டு ஒய்யை ஃபாலோட் பை எக்ஸை நம்ம எழுதுறோம். புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2at ஸ்கொயர் y is equals to at power of 4. இப்போ ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் தான் பண்ண முடியும்னு சொன்னேன். dx by dt is equals to 2aங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்கொயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இப்போ ஸ்கொயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 2, அப்புறம் டி வந்து 2 - 1 1ஆக மாறிடும். இப்போ dx by dtங்கிறது வந்துட்டு dx by dtங்கிறது 2 2s are 4 4at. அடுத்து dx by dt என்னது உங்களுக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டி பவர் ஆஃப் 4 இருக்குது. 4 ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ 4 ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 4a டி பவர் ஆஃப் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, dy by dx தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. dy by dx எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன், dy by dt followed divided by dx by dt. ஓகேங்களா, ஃபார்முலா எழுதாமல் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதில் எக்ஸ் எழுத தோணும். ஃபஸ்ட்டு ஒய்யை எழுதிட்டு ஃபாலோட் பை எக்ஸை எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம், 4 4 கேன்சல், ஏஏ கேன்சல், டிடி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் டி ஸ்கொயர் இருக்கும். நார்மல் டிஃப்ரென்சியேஷன்ஸ் தான். எக்ஸ் தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு டியால் பண்ணுறோம், ஒய் தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு டியால் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம், dy by dx கிடைக்குது. ஆனால் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒய் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஃபாலோட் பை எக்ஸ் டேர்ம் எழுதணும். ஓகே, செகண்ட் சம் பார்ப்போம் இதே கான்செப்டில். செகண்ட் சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு sin t trigonometric function, y is equals to cos 2t. இப்போ சைனை வித் ரெஸ்பெக்ட் டு டியால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால்
cos t. ஓகே, தென் இப்போ dy by dt cos 2t டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் sin 2t. கரெக்டுங்களா? முடிஞ்சிருச்சா? இல்லை, இது வந்து செயின் ரூல். 2t இருக்கு, அகெயின் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அந்த 2 தூக்கி ஃப்ரண்ட்டில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் dy by dx. dy by dx எழுதும்போது ஃபர்ஸ்ட் யார் எழுத சொன்னேன்? எஸ், ஒய்யை தான் எழுதணும். 2 மைனஸ் 2 sin 2t by cos t. இப்போ என்ன பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2tயில் இருக்கு, இது வந்து நார்மல் டீயில் இருக்கு. ரெண்டுத்தையுமே ஒன்று டீக்கு மாற்றணும், அப்படி இல்லைன்னா 2tக்கு மாற்றணும். யார் ஈஸி? நமக்கு டீக்கு மாற்றுறது தான் ஈஸி. சைன் 2tக்கு ஃபார்முலா இருக்கு, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா 2 sin t into cos t divided by cos t. இப்போ cos t cancel, remaining minus 2 2s are 4 sin t is our answer. புரியுதுங்களா? ஓகே, இப்போ மல்டிப்ளியில் இருந்துச்சுன்னா நான் வந்து 2tயும் tயும் வந்து ரெண்டுத்தையும் டீயாக மாற்றி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சில சம்முக்கு சிம்பிளிஃபை வராது, இந்த சம்முக்கு சிம்பிளிஃபை அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஓகே, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், டிவைடில் எழுதுகிறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன், ஆன்சர். ஓகே, ஒன் மோர் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பாருங்க. x is equals to 4t, y is equals to 4 by t. இப்போ dx by dt வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல பண்ணீங்கன்னா 4ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, therefore 4. dy by dt 4 1 by t, 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சொன்னேன்? எஸ், மைனஸ் 1 by t ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் 4 by t ஸ்கொயர். இப்போ dy by dx, dy by dxனா யார் ஃபஸ்ட்டு வரணும்? எஸ், மைனஸ் 4 by t ஸ்கொயர் டிவைடட் பை 4. இப்போ இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது, யார் ரெசிப்ரோக்கல் ஆகும் இதெல்லாம். டு அவாய்ட் கன்ஃபியூஷன் பை 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஷனே இருக்காது. மைனஸ் 4 by t ஸ்கொயர் எப்படி டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ரெசிப்ரோக்கலாக மாறும், இன்ட்டுவாக மாற்றிட்டு 1 by 4ஆக மாற்றிக்க வேண்டியதான். 4 4 கேன்சல் ஆயிரும், மைனஸ் 1 by t ஸ்கொயர். சம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 1 by டீயை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டக்குன்னு நமக்கு வந்துட்டு லாக் டீன்னு போடலாம். லாக் டீக்கும் 1 by டீக்கும் எப்பயும் கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த மாதிரி 1 by டீனாவே நம்ம டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் 1 by t ஸ்கொயர். அது எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு? 1 by டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு t போகிற மைனஸ் 1ன்னு எழுதலாம். அதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த மைனஸ் 1 ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா மைனஸ் 1 t பவர் ஆஃப் மைனஸ் 2ன்னு வரும். அதை தான் நான் வந்து மைனஸ் 1 by t ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by t ஸ்கொயர் தான். இப்போ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறேன், டிவைடில் எழுதுகிறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன், மைனஸ் 1 by t ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொரு சம் போடுவோம். ஓகே, இன்னொரு சம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு a into theta minus sin theta, y is equals to a 1 plus cos theta. இப்போ போன சம்மில் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இருந்துச்சு, இங்கே வந்து தேர்ட் வேரியபிள் யாருன்னா தீட்டா தான் தேர்ட் வேரியபிள். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா எதில் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவோட தான் பண்ணணும். ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கோங்க. தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஓகேங்களா? இதோட இங்கே முடியுது. dy by dθக்கு வருவோம். dθ ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சைன் தீட்டா கிடைக்கும். ஒரு நிமிஷம். இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும். dy by dxக்கு ஃபஸ்ட்டு ஒய்யை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். a மைனஸ் சைன் தீட்டா பை a 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ ஏ கேன்சல் பண்ணிடலாம், மீதி கேன்சல் பண்ண முடியுமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? மல்டிப்ளைல இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இங்கே மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கு. இதுக்கு வந்துட்டு சைன் தீட்டாக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா
2 sin theta cos theta. ஓகே, அதோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா sin thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin theta by 2 cos theta by 2ன்னு எழுதலாம். ஓகேவா? அதை நான் இங்கே எழுதுறேன். 2 sin theta by 2 cos theta by 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1 minus cos theta ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்னது? 2 sin square theta by 2. 2 கேன்சல், ஒரு மைனஸ் விட்டுட்டேன். 2 கேன்சல், sin கேன்சல் பண்ணிட்டேன். மீதி யார் இருக்கும்? மைனஸ் cos theta by 2 by sin theta by 2 இருக்கும். இப்போ மைனஸ் காஸ் பை சைனை வந்துட்டு cot theta by 2ன்னு எழுதலாம். புரியுதுங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? ஓகேங்களா? இந்த சம் வந்து தேர்ட் பேராமீட்டர் வந்துட்டு தீட்டான்னு இருக்கு. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவோட டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் டேர்மு ஒய் டேர்மு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், ஏ கேன்சல் பண்ணியிருக்கேன். சைன் மைனஸ் சைன் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இந்த மல்டிப்ளில் எழுதுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா மேலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். சைன் தீட்டாவோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 தான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. புரியுதுங்களா? ஓகே, இதுதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேங்களா? நான் சிம்பிள் சம்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சம்ஸ் நிறைய போட்டு பாருங்கள், இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த சம் டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.